மேன்மை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சோதரங்கத்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோங்கத்தாவே. ஜீவனுள்ள தேவனே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் தோதரிக்கிறோமப்பா, மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோம், மெய் தோதரிக்கிறோங்கத்தாவே. நல்லவரே மெய் துதிக்கிறோமப்பா, வல்லமையில தேவனே மெய் துதிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. அன்றுவரே இந்த புதிய நாளில் கத்தாவே, காலை வேளையில் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. அன்றுவரே உன்னதங்களில் வாசிக்கிற உன்னதமான தேவனே மெய் துதிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறங்கத்தாவே. அன்றுவரே புது கிருபை தாருங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறங்கத்தாவே, அன்றுவரே மெய் துதிக்கிறங்கத்தாவே. நாங்கள் நம்பும் தெய்வமே மெய் துதிக்கிறங்கத்தாவே. எங்களுடைய நம்பிக்கையின் தேவனே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறங்கத்தாவே. அதிகாலையில் உம்மை தேடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறங்கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் தோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள்னு சொன்ன தேவனே. ஆண்டவரே என் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய உச்சந்தலம் முதல் கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. எங்களுடைய சிந்தைகளில் பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க, எங்களுடைய அவயவங்களில் பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆண்டவரே என் தேவனே நீர் எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே வீணானவைகளை நாங்கள் ஆண்டவரே பேசாதபடி, வீணானவைகளை கேட்காதபடி, வீணானவைகளுக்கு உடன்படாதபடி என் தேவன் கத்தாவே நீர் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து எங்களை வழிநடத்துங்க கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறங்கத்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தாவே. ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடுங்கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடுங்கத்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேசரே மெய் துதிக்கிறங்கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. துதிகளுக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரரே, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறங்கத்தாவே. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறங்கத்தாவே. இந்த காலை வேளை ஜெபத்தில் கத்தாவே உம்மை அறிய கத்தாவே. ஆண்டவரே எப்படியாவது கத்தாவே உம்மை துதித்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தாவே. உம்மால் எல்லாம் கூடுங்கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்கத்தாவே. நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டறலும், எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுத்தரல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே தீய நோக்கங்களுக்கு, தீய சிந்தனைகளுக்கு கத்தாவே நீர் எங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் எங்களோடு பேச செய்யுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே இங்கே ஜெப வேளையிலே கத்தாவே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை விரைவிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே இங்கே பாடல் வேளையிலே கத்தாவே பாடலை பாடும்போது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே விசேஷித்த அபிஷேகத்தினால் நாங்கள் நிரம்பத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. செய்தி வேளையிலே நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே நீர் பேசுகிற தேவனா இருக்கக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறங்கத்தாவே. உம்மை தோதரிக்கிறோம், உம்மை தோதரிக்கிறோம், உம்மை தோதரிக்கிறோம், உம்மை தோதரிக்கிறோம், உம்மை தோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க, ஞாபக
சக்தியினால் எங்களை நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்க, ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளிருந்து வல்லமையாய் செயல்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இனி வாழ்வது நாங்கள் அல்ல கர்த்தாவே, கிறிஸ்து எங்களுக்குள்ள வாழ வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே உடன் ஊழியர்களையும் கர்த்தாவே இம்மட்டும் நீர் வல்லமையாய் பயன்படுத்தி வர்றீங்க, அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. இன்னும் வல்லமையாய் நீர் பயன்படுத்த போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் உள்ளத்துக்குள்ள வாருங்க கர்த்தாவே, நீர் வாசம் செய்யும் ஆலயமாய், நீர் தங்கும் ஆலயமாய் எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் உள்ளத்துக்குள்ள வாருமப்பா. ஆண்டவரே எங்களை புதிய மனுஷனாய் மாற்றுங்க. ஆண்டவரே புது ஜீவியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வல்லடத்தோணுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கர்த்தாவே என்னும் கர்த்தாவே பல இடங்களுக்கு பல தேசங்களுக்கு கர்த்தாவே கொண்டு செல்லப்பட்டு உம்மை அறியாத மக்களும் எப்படியாவது உம்மை கண்டுகொள்ளத்தக்கதா உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உதிரிகளின் பலியாகி சோத்திர பலியிடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார்னு சொன்ன தேவனே. ஆண்டவரே மரண பரியந்த நீர் எங்களை நடத்த வல்லமையில தேவனா இருக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ செய்து வழிநடத்தி வருகிற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை நம்பி இருக்கிறோமப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பெருமை உள்ளவனுக்கு நீர் ஏத்து நிற்கிற தேவன் கர்த்தாவே. பெருமை எங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே, எரிச்சல் எங்களுக்குள்ள வேண்டாம் கர்த்தாவே, மனமேட்டுமை எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. என் தேவனே நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் உமக்கு பயந்து நடக்கிறவர்களாய் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உமக்கு பிரியமான பாத்திரமாய் நீர் எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களை வழி நடத்தட்டும் கர்த்தாவே. நீர் மேக ஸ்தமமாயிருந்து அக்கினி ஸ்தமமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கர்த்தாவே அநேக கிளை சபைகள் எழுப்பப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா உதவி செய்யுங்க. அநேக புறஜாதி மக்களும் கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக உம்மை நமஸ்கரிக்கத்தக்கதாக எப்படியாவது உம்மை கண்டுகொள்ளத்தக்கதா உதவி செய்யுங்கப்பா. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஒவ்வொருடைய ஆத்ம கண்களை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பேசும், நீர் பேசுகிற தேவனா இருக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மாலண்டி நிம்மதி இல்லை, உம்மாலண்டி சந்தோஷம் இல்லை, உம்மாலண்டி சமாதானம் இல்லைன்னு சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே கண்டுகொள்ளத்தக்கதா உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் செழிப்பை கட்டளையிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எந்த விதத்திலும் கர்த்தாவே வியாதிகள் நோய்கள் ஆண்டவரே பலவீனங்கள் அணுகாதபடி ஆண்டவரே என் தேவனே நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்தணுமாய் கிருபை செய்யுங்க. என் தேவனே நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும். உம்முடைய நாம் மயப்பட்டும் துதி கனமே மேலா மீட்பரச்சன் கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து வாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும்.
1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்வை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மை முத்தமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமாதானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனைக்கு துரோகம் செய்கிறான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். சோம்பேறி குளிருகிறதென்று உளமாட்டான், அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது,
புத்திமானோ அதை முண்டெடுப்பான். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கொல்லுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்ளுவான். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தினம். அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். வஞ்சனையால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோடே கலவாதே. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ளத்தராசு நல்லதல்ல. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர்வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ஆமே. இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்மத்திலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் மணிமாறன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும்போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முழு உள்ளத்தோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளிலும் காலை வேளையில் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம் 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 பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 மகா வல்லமையுள்ளவரே இந்த காலை வேளையிலும் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் எழுதப்பட்ட வேத வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், அவரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதிக்கிறோம், இந்த காலை வேளையிலும் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரை எப்பொழுதும் உடைய ஆலயத்தில் இருந்து துதிக்கிற இந்த வேளையிலே ஸ்தோத்தரிக்கிற இந்த வேளையில கிருபைகள் பெருகுவதாக கிருபைகள் பெருகுவதாக கிருபைகள் பெருகுவதாக கிருபைகள் பெருகுவதாக. என் தகப்பனை ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று எழுதப்பட்ட வேத வார்த்தையின்படி ஏசப்பா உண்மையுள்ள மனதோடு கூட இருதயத்தோடு கூட இந்த
இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். என் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டபடி வானத்தின் கீழெங்கும் நாம் ரட்சிக்கும்படி கொடுக்கப்பட்ட நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த காலை வேளையிலே துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம், துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம், துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம், துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, என் தேவனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். மன்னிக்கிறவரே, உருக்கம் உள்ளவரே, நீடிய இரக்கம் உள்ளவரே, மகா தயவுள்ளவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து என் தகப்பனை தேவனுடைய அன்பை எங்கள் இருதயங்களில் ஊற்றி என் தகப்பனை எங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்புகிற பரிசுத்த தேவனே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வெளியேற பெற்றவரே, எங்களுக்காக அந்த கர்த்தாவே மாம்சத்தில் இறங்கி வந்த எங்கள் தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நின்று உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆலயத்தை நீர் நிரப்பி இருக்கிறது போலவே இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவரும் கேட்கிறவருடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான அந்த காலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கும்படியாய் உடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் தஞ்சை தலைமை சபை ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதி. என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் வயது மூப்பின் காரணமாக வந்த எல்லா பலகீனத்தையும் இயேசுவின் நாமத்தில் தேவன் அகற்றிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய கால்களில் நல்ல பலனை இயேசுவின் நாமத்தில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி மகனை ஆசீர்வதிப்பீராக. பாஸ்டர் ஜிம்ஸுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த அருமையான வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தாவே, பாஸ்டர் ஜேசனுடைய மனைவிக்காக, ஊழியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளை நிரப்பும், பிள்ளைகளை நிரப்பும், நம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பும். என் தேவனாகிய கர்த்தாவை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் தேவன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. எப்பொழுதும் உங்கள் திருச்சி தலைமை சபை ஊழியங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனாகிய எங்களுடைய அந்தோனியாவுக்காக உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குரிய வல்லமை இப்பொழுதும் மகனை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற ஊழியங்களில் அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல தேவ வல்லமையினாலே நிரப்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே போதகரமாவையும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, கிருபையை கொடுங்கப்பா. இந்த திருச்சி ஊழியங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. என் தேவாதி தேவனுடைய வல்லமை இந்த ஊழியங்களில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய பாதுகாவல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் சாமுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, நல்ல
நல்ல வல்லமையை என் தேவனாகிய கத்தை வரங்களினாலும் என் தேவன் தம்மை மகனை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நிரப்புங்க ஆண்டவர். இந்த காலை வேளையில் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய வல்லமை அவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அவரை போக்கிலும் மரத்திலும் எல்லா ஸ்தலங்களிலும் ஆசீர்வதியும். நல்ல பாதுகாவல் அவர்களுக்கு கிடைப்பதாக. கூட்டங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை மறைத்து நீர் வெளிப்படும். என் தகப்பன் அநேக ஜனங்கள் தடையின்றி கலந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டான கர்த்தாவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் தகுதிப்படுத்தும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பருக்காக ஸ்தோத்திரம். சென்னை பகுதியில் ஊழியம் செய்கிறவருக்காக, அவருடைய மனைவி பெர்சிக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தாவில் செய்கிற டெசுவா ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடக்கிற இந்த டெசுவா கூட்டங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த டெசுவா டிவி சேனலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் வல்லமையாய் அவர்களை பயன்படுத்தும். இந்த சென்னை பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக வையும். இந்த வேளையில் பாஸ்டர் டேனியலுக்காக ஜெபாக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தேவ கிருபைகள் அவர்களை மூடி மறைக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே வசதியாய் அல்ல, என் தகப்பனை கர்த்தாவே ஏசப்பா சுறுசுறுப்பாய் கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய அவர்களை தகுதிப்படுத்தி நீர் ஆசீர்வதியும். உற்சாகத்தின் ஆவியினாலே அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். என் தகப்பனை எங்களுக்கு நீர் கொடுத்த கிளை சபைகளுக்காக ஸ்தோத்திரம். மாத்தூர் சபைக்காக ஸ்தோத்திரம். அந்த சபை கர்த்தாவே சீக்கிரத்தில் கட்டப்பட உதவி செய்யும். என் தேவனாகிய கர்த்தாவே இதற்குரிய என் தகப்பன் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கர்த்தாவே நல்லபடியாக கிடைத்துவிட உதவி செய்யும். அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய என் தகப்பட எல்லா பட்டா சிட்டா எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கிடைக்கட்டும். அந்த இடத்துல ஒரு பெரிதான ஆலயத்தை இயேசுவின் நாமத்தில் தேவன் கட்டுவீராக. உம்முடைய நாமம் விளங்க என்று சாலமோன் கட்டிய ஆலயத்தை போல அந்த மாத்தூர் பகுதியில் அந்த ஆலயத்தை எழுப்பி தருவீராக. அங்கு உள்ள பகுதிகளெல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். மேட்டுப்பட்டி சபைகளுக்காக ஸ்தோத்திரம். மேட்டுப்பட்டி சபையை ஆசீர்வதியும். சகல பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஆண்டவராகிய தேவனின் நல்லதொரு ஆலயம் கட்டப்பட்டு என் தகப்பனை அநேக ஜனங்கள் அங்கு வரும்படியாக என் தேவன் தகுதிப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். மணப்பாறை சபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிற ஊழியரை பலப்படுத்தும். என் தகப்பனுடைய விசுவாசிகளை பலப்படுத்தும். மூப்பர்களை பலப்படுத்தும். ஆசீர்வதியும். என் தகப்பனை இந்த அருமையான வேளையிலும் சோழகம்பட்டி ஊழியங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். என் தகப்பனை இந்த சபையை போஷிப்பீராக. என் தகப்பனை அங்குள்ள கிராமத்து ஜனங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக தடை செய்கிற சகல ஆவிகளையும் இந்த காலை வேளையிலே என் தேவன் நீர் விரட்டி ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் அங்கே கலந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவன் இந்த அருமையான வேளையிலே பெரம்பலூர் சபைக்காக ஸ்தோத்திரம். சபையை ஆசீர்வதிங்க. கிருபையினாலே சூழ்ந்து கொள்ளுங்க. என் தகப்பனை கர்த்தாவின் ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களால் அந்த இடத்தை நிரம்பி வழிய பண்ணுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை நீர் அப்படி செய்கிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையிலே முன்னின்று பொறுப்புகளை செய்கிற என் தகப்பனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என் தகப்பனர் குடும்பங்கள் எல்லாம் செழித்தோங்க செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த பொறுப்பில் உண்மையாய் இருந்து ஒரு மனதோடு ஊழியம் செய்ய அவர்களை தகுதிப்படுத்தும். போக்கிலும் மரத்திலும் ஆசீர்வதியும். சத்துருவின் கிரியைகள் நெருங்காதபடி காத்து வழி நடத்தும். பரிசுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா இடங்களிலும் புதுப்பிக்கப்பட்ட எல்லா பிரேயர் செல்லையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்தந்த குடும்பத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதங்கள் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அந்த பகுதியையே தேவனுடைய ஆவியானவர் நிரப்பும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். என் தகப்பன் இந்த ஜெப குழுவில் தேவனுடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையில் எங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக உடைய வசனத்தின்படி நடக்க உதவி செய்யும். என் தேவனாகிய கர்த்தாவே கர்த்தருக்காக உண்மையாக எழும்பி என் தகப்பனை அவர்கள் ஊழியத்துக்காக செயல்பட அவர்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த வேளையில் கர்த்தாவே எங்களுடைய சபையில், எங்களுடைய ஆத்துமநேச சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கொடுத்துள்ள வரங்களும் அபிஷேகமும் இரட்டிப்பாய் செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாகவும் என் தகப்பனை கனி கொடுக்கிறவர்களாகவும் மாற என் தேவன் கிருபை பாராட்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற என் தகப்பனை விடுதலையின் உபவாச கூட்டத்தை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. வருகிற ஜனங்கள் வெறுமையாக அல்ல, விடுவிக்கப்பட்டவர்களாக, சுகப்படுத்தப்பட்டவர்களாக, என் தகப்பனை சமாதானத்தை பெற்றவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டான ரட்சிப்பை பெற்றவர்களாக செல்ல கர்த்தர் உதவி செய்யும். தேவன் அப்படி செய்கிற
செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையிலும் என் தகப்பன் இந்த செயின் பிரேயருக்கு வாக்கு கொடுத்தவர்கள் சரியாக தன்னுடைய நேரத்தில் ஜெபிக்க உதவி செய்யும். அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் கர்த்தாவே சபையில் இருக்கிற பெண்கள் ஐக்கிய கூடுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும். பெண்கள் கர்த்தாவே இயேசப்பா ஒரு மனதோடு கூடி வந்து உம்மை ஆராதித்து வீடு கர்த்தாவே கர்த்தர் தமக்கு கொடுத்த வீட்டை கட்டுகிறது போல இந்த சபையையும் கட்ட உதவி செய்யும். தேவ நல்ல வல்லமை வரங்களை நிரப்புவீராக. ஜீவனுள்ள சாட்சிகள் இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும். அந்நியரை உபசரிக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்களுடைய சபையில் நடைபெறுகிற இரவு ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அது ஒரு ஜெபமாக அல்ல, ஒரு இரவு ஆராதனையாக மாறும்படியாக அநேக ஜனங்களை கொண்டு வரும் போக்கிலும் மரத்திலும் ஆசீர்வதியும். ஆண்டவராகிய தேவன் எங்கள் சபையில் நடைபெறுகிற இந்த ஞாயிறு பள்ளியை ஆசீர்வதியும். சிறுவர்களுக்கு இந்த சிறு வயதிலேயே என் தகப்பனை விதைக்கப்படுகிற அந்த விதைகள் ஆண்டவரை 30 அல்ல 60 அல்ல 100 என் தகப்பனை கத்தாவே அவைகள் கனி கொடுக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் சபையிலே கத்தா வந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஸ்திரப்படுத்தும். என் தகப்பனை கத்தாவை நிலை நிறுத்தும். வராமல் இருக்கிற ஆத்துமாக்களையும் எல்லா கசப்புகளையும் மாற்றி எல்லாரும் கத்தா திரும்ப வந்து அந்த ஆதி அன்பிலை கலந்து கொள்ள உதவி செய்யும். விசுவாச குடும்பங்களை ரட்சியும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுவியும். படிப்பு, ஞானம், கிருபை, திருமணங்கள், என் தகப்பனை குழந்தை பாக்கியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதியும். தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். பலவீனமாய் இருக்கிற எல்லோரையும் தகப்பனை பலத்தால் நிரப்புங்க. மருத்துவ சிகிச்சை பூரணமாய் கிடைக்கட்டும். அதில் மருந்துகள் கத்தாவே இயேசப்பா நல்ல பூரண பலனை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கத்தாவே வலைதளங்களுக்கு அடிமையாக இருக்கிற பெரியோர், சிறியோர், முதியோர், வாலிபர்கள் அனைவரையும் ரட்சியும். வாலிபர்களுக்கு விசேஷமாக இறங்கும். ஆண்டவராகிய தேவனை யோசேப்பை போல தானியேலை போல உண்மையாக இருக்க என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யோகாவை பற்றிய விழிப்புணர்வை கொடுத்து அதை தடை செய்வீராக. முதியோர்களுக்கு இறங்கும். அவருடைய குடும்பங்களிலே தேவ சமாதானம் கிடைக்கட்டும். அவர் குடும்பங்களிலேயே அன்பும் பராமரிப்பும் கிடைக்கட்டும். எங்கள் தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். தேசத்தை ரட்சிக்கும், தேசத்தை ஆசையும். ஆண்டவரை கர்த்தாவே வட மாநிலங்களிலே என் தகப்பனை மிஷனரிகளுக்கு ஏற்படுகிற தொந்தரவுகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஏசப்பா எத்தனை ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வட தேசங்கள் ரட்சிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவரும் நாவையோ கையையோ கரங்களையோ அசைக்காதபடி தேவன் கர்த்தாவின் வல்லமையினாலே நிரப்புவீராக உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனை தமிழ்நாட்டை ரட்சியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல்களெல்லாம் மலிந்து போகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழல்களெல்லாம் எடுத்து போடும். தமிழ்நாட்டில் கர்த்தாவே இயேசப்பா இந்த டாஸ்மார்க் மூடப்படட்டும். பூரண மதுவிலக்கு இயேசுவின் நாமத்தில் கிடைக்கட்டும். இந்த வேளையில் விக்கிரகங்களுக்கும் குட்டி போதைகளுக்கும் விபச்சாரத்திற்கும் அடிமையாக இருக்கிற ஜனங்களை இந்த காலை வேளையில் நினைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை விடுவிப்பீராக உமக்கு ஸ்தோத்திரம்பா. என் தேவனாகிய கர்த்தாவே மந்திரவாதங்கள், சூனியங்கள் என் தகப்பனை செய்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பீராக. அவர்களெல்லாம் தேவனுடைய ஊழியர்களாக மாறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே தேவ வல்லமையினாலே நிரப்புங்க. என் தகப்பனை கர்த்தாவே எல்லோரும் கர்த்தர் பக்கமாய் திரும்பட்டும். எல்லா விபத்துகள், இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி விடுவித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய தேவன வைரஸ் கிருமிகளோ அல்லது எந்த ஒரு நோய்களோ மனுமக்களை தாக்காதபடிக்கு ஏசப்பா ஒவ்வொரு மனுமக்களையும் காத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் உடைய ஜீவன் இருக்கிறதே. என் தேவனாகிய கர்த்தாவே அவர்களை ரட்சிப்பீராக உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த எல்லையிலே சமாதானத்தை தாங்க, பாதுகாவலை தாங்க. என் தகப்பனைகள் நாடு முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். இந்தியா இயேசுவுக்காக மாறட்டும். இந்தியா இயேசுவுக்காக மாறட்டும். இந்தியா இயேசுவுக்காக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் தேசமாய் மாறுவதாக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாவே தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உடைத்தெறிவீராக. காத்து வழி நடத்தும். என் தேவனாகிய கர்த்தாவே இம்மட்டுமாய் நீர் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டமுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே இந்த ஜெபத்தின்படியாகவே என் தேவன் பதில் கொடுப்பீராக. நீர் பதில் கொடுத்து விட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துங்கிற மகா வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிற அந்த கால வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலை பாடி பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் உயர்த்துவோம். தேவனுக்கே மகிமை.
தெய்வத்திற்கே மகிமை என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை,
தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக ஒரு நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்து காலை வேளையிலே கர்த்தரை தேட துதிக்க பாட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஒரு கிருபை நமக்கு தந்திருக்கிறார். வார்த்தைகளை கேட்கிற அதன்படி வாழக்கூடிய ஒரு காலம் நமக்கு. அருமையானவர்களே, இவ்வளோ பெரும் சிலாக்கியத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கோ கர்த்தர் கிருபையாக இப்படி ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் தெளிவான திட்டமான கலப்பில்லாத ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை, பலனுள்ள வார்த்தைகளை, நம்மை ஒவ்வொரு நாள் நடத்தக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். வார்த்தை என்பது முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேத புஸ்தகத்தை திறந்து அருமையானவர்களே, சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நல்ல கவனியுங்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். ரெண்டு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். நாம கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஒரு கூட்டம் அங்கே சொல்றார். இன்னொரு கூட்டம் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். அதை குறித்து சொல்லும் பொழுது பாக்கியம் உள்ளது. பாக்கியம், பாக்கியவான், பாக்கியவதி, பாக்கியம். பாக்கியவான் பாக்கியவதி என்றால் அதாவது ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள். பாக்கியம் என்றால் ஹாப்பினஸ், அதுவும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சொல்கிறாங்களே. எப்படி இருக்க? ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றாங்கல்ல. ஆனால் அன்றைக்கி அந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. ஹாப்பியாக இல்லையே, சந்தோஷமாக இல்லையே, மகிழ்ச்சியாக இல்லையே. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை, ஒரு நெருக்கத்தோடு வாழ்கிறாங்க, துக்கத்தோடு வாழ்கிறாங்க, மன சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு விதத்தில் சொன்னால் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க. அருமையானவர்களே, அது உலகத்தான் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய ஜனம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று வேதத்தை படித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை, ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக இல்லை. உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும்
அவரே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலே அப்படின்றார் பாருங்க. யாக்கோபே நீ பாக்கியவான்லாம் அந்த இடத்துல இல்லை. யாக்கோபுக்கு பாக்கியம் கிடையாது, அவன் ஹாப்பினஸ் இல்லை. ஆனால் எப்போ யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினானோ அவன் பாக்கியவானாய் மாறிவிட்டான். இன்னும் எத்தனை பேர் யாக்கோபாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் யாக்கோபு, மறுபக்கம் இஸ்ரவேல், ரெண்டும் கெட்டானாய் வாழ்கிறார்கள். அப்படி அல்ல, இஸ்ரவேல் இஸ்ரவேலாய் வாழணும், தேவ பிரபுவாய் வாழணும், தேவ மனுஷனாய் வாழணும், ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழணும். அதுதான் ஒரு ஹாப்பினஸை கொண்டு வரும், ஒரு பாக்கியத்தை கொண்டு வரும். காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். நீ சந்தோஷமாக இருக்கணும். பவுல் சொல்கிறாரு, எங்கள் சகல உபத்திரவங்களில் நாங்கள் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கும். சில நெருக்கம் வரும், போராட்டம் வரும், உபத்திரவங்கள் வரும், ஆனால் இதில் தான் ஹாப்பியாக இருக்கணும். அதான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதான் மனம் திரும்பினவர்கள். இதை இழந்துடக்கூடாது. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, இந்த ஹாப்பியாக இருக்கக்கூடிய லைஃப்பை இழந்துடக்கூடாது. வரட்டும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, சந்தோஷமாக இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்ல கவனியுங்கள். குடும்ப வாழ்க்கை என்பது பரலோகம் போல இருக்கணும். சந்தோஷமாக இருக்கத்தான் குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சியாக இருக்கத்தான் குடும்ப வாழ்க்கை, ஹாப்பியாக இருக்கத்தான் குடும்ப வாழ்க்கை. உலகத்தாண்ட இருக்கிற அனுபவம் கூட கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இல்லைன்னா, ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுங்கள், சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். பாருங்க, இஸ்ரவேலாய் வாழுங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், பாக்கியவான். ஏன்னா நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் பாக்கியம் உள்ளவர்களாயிருப்பார்கள், பாக்கியம் பெற்றவர்களாயிருப்பார்கள். அதனால தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம், அருமையானவர்களை, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதி பாக்கியம் உள்ளது. கண்டதை நீ கும்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையில் வேதனை, அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வேதனை நீங்கும். எவ்வளவு பெரிய கொடிய வேதனையாக இருந்தாலும் கர்த்தரை தேடி வந்தீங்கன்னா போயிடும். ஆமாம், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று ஒரு கானானிய பெண் தன்னுடைய மகளுக்காக வந்தாள். ஆனால் கர்த்தர் கிருபையினால், அருமையானவர்களை, அந்த கொடிய வேதனை அந்த பிள்ளையை விட்டு நீங்கியது. காரணம் அருமையால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை. அது சரி. அப்போ என்ன பார்க்கிறோம்? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற மக்களாக மாறுங்க. ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம். அருமையானவர்களே, மனுஷனை உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர். அதனால் அவரை தெய்வமாக நம்ம கொண்டணும். ஏன் அவரை தெய்வம்னு சொல்கிறோம்? அருமையானவர்களே, அவர் நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக நம்மை மீட்க வந்தவர், ரத்தம் சிந்தினவர். எல்லா வேதங்களும் சொல்லலாம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, சகல வேதமும் சொல்லுகிறது. ஆனால் இந்த பரிசுத்த வேதம், அருமையானவர்களே, சத்திய வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, ரத்தம் சிந்தினவர் இயேசு. தேவன் மாமிசத்தில் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து சொந்த இரத்தத்தை சிந்தி மனுஷனை மீட்டிருக்கிறார், பாவங்களை கழுவி இருக்கிறார். அதுதான் தெய்வம். தேவன் அடுத்த சுபாவம் அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அருமையானவர்களை, யாரை அவர் மிரட்டுறவர், நான் பயந்தேன் அப்படி இல்லை. நல்ல கவனியுங்கள், அவர் அன்புள்ளவர், அவர் நேசிக்கிறவர், ஆதரிக்கிறவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். அதனால தான் ஜனங்களெல்லாம் அவர் தேடி போன பொழுது எல்லாருக்கும் இறங்கினார்.
இந்த காலவெளியில் கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்களாய் மாறுங்கள், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அடுத்து சொல்றாரு, அவர் சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஏன் தெரிந்து கொண்டார்? அவனை ஆசீர்வதித்து அவன் மூலம் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தார். ஆபிரகாமை ஆபிரகாமாக்கினார், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு 7 ஜாதிகள் குடியிருந்த தேசத்தை சுதந்திரமாக அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்தார். பள்ளிக்கு பெருக வைத்தார். அதை விசுவாசமுள்ள சந்ததியாக மாற்றினார். அருமையான ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியாய் மாற்றினார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய சந்ததியாய் மாற்றினார். நல்ல கவனியுங்கள். அப்ப தெரிந்து கொள்ளுதல், இன்னைக்கு தெரிந்து கொள்ளுதல், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஈசாயின் குடும்பத்தில் எத்தனையோ பிள்ளைகள் அவருக்கு இருந்துச்சு, ஆனால் அதில் ஒருவனை தெரிந்து கொண்டார். அதான் தெரிந்து கொள்ளுதல். அவன் ஒரு பாக்கியம் உள்ளவன், அவன் ஒரு பாக்கியம். அது ஒரு பாக்கியம் இல்லையா? தாவீதை தெரிந்து கொண்டது பாக்கியம் இல்லையா? தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சுதந்திரமாக ராஜாவாக தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டதுனால தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு பாக்கியம். வேலைக்கு போகிறாங்க, எத்தனையோ பேரை எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். எல்லாரையும் எடுத்துக்கொள்றதில்ல. பல 1000 பேர் போகிறாங்க, ஆனால் 100 பேர் தான் தேவைன்னா பல 1000 லட்சம் கூட எழுதுகிறாங்க, இன்டர்வியூ போகிறாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளுதல் 100 பேர் தான். அது மாதிரி தான் கர்த்தர் நம்மையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். சில விசுவாசிகளாக, ஊழியர்களாக, அருமையானவர்களே, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக தெரிந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதற்காக நம்ம சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அருமையான கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நாம் இந்த 2 அனுபவம் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் இருந்து பாக்கியத்தோடு வாழும். 128ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்களானால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியம், நான் பாக்கியத்தை குறித்து சொல்கிறேன். பாக்கியவான் பாக்கியவதியெல்லாம் அடுத்து போகலாம், இப்போ இன்னொரு நேரம் பார்க்கலாம். பாக்கியம் அதாவது ஹாப்பினஸ், அதைத்தான் சொல்லிக்கிருக்கேன். சொல்லுவாங்கல்ல, நீ ஒரு பாக்கியம். சிலருக்கு பேரே பாக்கியம், அன்ன பாக்கியம்னு வச்சுருப்பாங்க. அருமையான பாக்கிய ராஜ்னு வச்சுருப்பாங்க. அருமையானவர்களே, நம்ம பாஸ்டர்மாவுக்கு பேர் அருள் பாக்கியமணி, அருள் பாக்கியமணி. அதெல்லாம் அது ஒரு பாக்கியம். அவங்க ஊழியத்துக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இப்படி ஒரு ஊழியம் செய்கிறது பாக்கியம் இல்லையா? இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்தது பாக்கியம் இல்லையா? பாக்கியம், அதெல்லாம் ஒரு பாக்கியம். பாக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் பாக்கியம்னு பேரை வச்சுக்கிட்டு பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஆகவே பாக்கியமாக ஹாப்பினஸ்ஸாக வாழுங்க. எப்பவும் ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாக்கியம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யாருக்கு? அவருடைய வழிகள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் தான் பாக்கியவான், பாக்கியம் உள்ளவனாய் பாக்கியம் பெற்றவர்களாய் மாற முடியும். தெய்வ பயம் இன்னைக்கு நமக்கு வேணும். ஆண்டவருக்கு பயப்படும் பயத்துக்குள்ளே வாங்க. பேய்க்கு பயப்படாதீங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. தெய்வ பயம் உள்ளவர்களாக வாழ்ந்தால் நீங்கள் பாவத்துக்கோ பொல்லாப்புக்கோ தீமைக்கோ இடம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா யோபுவை பார்த்தீங்களா? சொல்கிறார், அவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அதனால் கர்த்தர் அவன் ஒரு பாக்கியமுள்ளவனாய், பாக்கியமுடையவனாய்,
வாழ்ந்தான். அவனுக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம், செல்வ செழிப்போடு வாழ்ந்தான். சோதனை வந்துச்சு, சோதனைக்காரன் தான் சோதிச்சான், கொஞ்சம் விட்டார் கர்த்தர், இழந்தான், ஆனால் ரெட்டிப்பாய் பெற்றான். அது ஒரு பாக்கியம். இந்த நாளிலே கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளிலே நடங்க, கட்டாயம் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் கைகளின் பிரயாசத்தை மற்றவன் சாப்பிட மாட்டான். சில பார்த்தீங்கன்னா சம்பளத்தை வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வட்டி வட்டி வட்டி, பேங்க் வட்டி, கந்து வட்டி, எவனோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இல்லை. நம்ம பாடுபடுறது, நம்ம கையின் பிரயாசத்தை கர்த்தர் அனுபவிக்க நமக்கு கொடுக்கிறவர், கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமாம், அடுத்து நம்ம உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு சீயோனின் ஆசீர்வாதம் உண்டாம். சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த அனுபவத்தை வாசிங்க. சீயோனிலிருந்து கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பார்த்தீங்களா? சீயோனின் ஆசீர்வாதம். கர்த்தர் எங்கிருந்து ஆசீர்வாதத்தை கொடுறார் பாருங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று பாக்கியம் உள்ளவர்களாய் வாழணும் இல்லையா? வாழணும். வார்த்தைகளை கேட்கிறவர்களே, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ ஒப்பு கொடுங்க, கட்டாயம் பாக்கியம் உண்டு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, ஒப்புரவாகிடுங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒப்புரவு தேவை. கணவன் மனைவி சில நேரம் கசப்புகள் வரும்பொழுது அந்த கசப்பு நீடிக்கக்கூடாது. ஆகவே உடனே சரிபடுத்தி ஒப்புரவாகி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மதுரமாக இனிமையாக வாழுங்க. அப்போ தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். கசப்போடு வாழ்ந்தால் பிசாசுக்கு தான் சந்தோஷம். ஆகவே நீ பெரியவன், நான் பெரியவன், நான் பெரியவ அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆகவே ஒரு புருஷன் ஒரு மனைவி எப்படி வாழணுமோ வாழ்ந்து நடங்க. வேதம் அப்படி வாழ கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அந்த அனுபவம் வந்துவிட்டால், புரிந்து கொண்டு வாழ்ந்தால், தாழ்த்தி ஒருவரோடு தாழ்த்தி, அதை தான் வேதம் சொல்கிறது, தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், அன்புள்ளவர்களாயிருங்கள், கசப்புகளை விலக்கி போடுங்கள். அருமையான ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அதான் குடும்ப வாழ்க்கை. அதான் புருஷன் மனைவிக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. ஒருவரே பாரத்தை சுமக்கக்கூடாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அடுத்து ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இதுதான் ஹாப்பினஸ். இந்த குடும்பம் தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி அது இல்லை அநேக குடும்பங்களில். இன்றைக்கு வேதத்தை படித்து அதை கை கொண்டு வாழ ஒப்பு கொடுங்க. கட்டாயம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஹாப்பினஸ்ஸாக இரு. உங்கள் குடும்ப வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும், உங்கள் வேலையில் ஹாப்பியாக இருப்பீங்க, மனசில் சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க வேணாமா? பாக்கிய நன்மை நமக்கு உண்டாக வேணாமா? இன்னொரு வசனம் படிங்க. 144ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளவு அருமையா சொல்றார் பாருங்க. இவ்விதமான சீரை பெற்ற, ஆமா, பாக்கியம் உள்ளது. அடுத்து கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் இங்கேயும் வருது பாருங்க. இவ்விதமான சீரு சொல்லுவாங்க. சீரு வருது. என்ன சீரை கொண்டு வந்தேன்? நல்லா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது என்ன நீ கொண்டு வந்த, என்ன இப்படி. அருமையானவர்களே, சீர் இங்கே கர்த்தர் கொடுக்கிற ஒரு சீரை பாருங்களேன். நீங்கள் உண்மையிலே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாக இருந்தீங்கன்னா, தெய்வ பயத்தோடு வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தர் சில சீர் தர்றார் நமக்கு. அவரே சில சீர் வரிசையை கொடுக்கிறார். 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள்.
எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்வளவு சீரு ஆண்டவர் தெய்வமாக கொண்ட ஒரு குடும்பத்துக்கு இத்தனை ஆசீர்வாதம். பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? இளமையில் ஓங்கி வளருவார்கள். விருட்சங்கன்னு மாதிரி, ஒரு விருட்சத்தை போல, ஒரு விருட்ச மரத்தை போல, ஒரு சந்தன மரத்தை போல, ஒரு பனையை போல செழிப்பாய், சந்தன மரத்தை போல வாசனை வீசுகிற பிள்ளைகளாய், கேதர் விருட்சத்தை போல, இப்படிலாம் பைபிள் சொல்லியிருக்கு. ஒளிவமர கன்றுகளை போல குமாரர்கள், பிள்ளைகள் உங்கள் பந்தய சுற்றிலும் இருப்பாங்க, ஓங்கி வளருவாங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வளர்ச்சி இல்லை. நீங்கள் போடுற சண்டையில் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னே நீங்கள் செய்கிற அட்டூழியமான காரியங்களில் பிள்ளைகள் வளர்ச்சி இல்லாமல் போயிடுறாங்க. ஸ்பிரிச்சுவல் குரோத், ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். உங்கள் பிள்ளைகள் ஜப வாழ்க்கையில் ஓங்கி வளரணும், விசுவாச வாழ்க்கையில் ஓங்கி வளரணும், தேவ பக்தியில் ஓங்கி வளரணும், அபிஷேகத்தில் ஓங்கி வளரணும். ஒரு வளர்ச்சி இளமையில் உங்கள் பிள்ளைகள், எந்த பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ ஆம்பளை பையனோ, ஓங்கி வளருகிற விருட்சங்கன்று எப்படி இருக்கும்? இது ஒரு சீர். நம்ம ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காருல்ல, அந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை பார்த்தே நீங்கள் சந்தோஷப்பட வேணாமா? உங்கள் பிள்ளைகளை பார்த்தே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க, ஹாப்பினஸ்ஸாக இருக்க வேணாமா? நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. பிள்ளையை பார்த்தே சந்தோஷப்படுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை கத்தர் கொடுத்துருக்க. எத்தனையோ குடும்ப பிள்ளைகள் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. சில கவலையா? ஆண்டவர் பிள்ளைகளை எவ்வளோ அற்புதமாக தந்திருக்கிறாரு. வேதம் என்ன சொல்லுது? அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவாங்களாம். உனக்கு சந்தோஷம் உண்டாகுன்னாரு சகரியாவை பார்த்து. உனக்கு ஒரு பையன் பிறக்க போகிறான்ப்பா, உனக்கு சந்தோஷம், உன் குடும்பத்துக்கு சந்தோஷம், உன் நாடே சந்தோஷப்படும், உன் தேசமே சந்தோஷப்படும். எப்படி பிள்ளை? உன்னுடைய குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்கன்று. உங்கள் குமாரத்திகள் பொம்பளை பிள்ளைங்களாம் எப்படி இருப்பாங்களா? அரண்மனையில் சித்திரம் தீர்த்த மூளைக்கற்களை போல. அரண்மனையிலையா? இந்த அரண்மனையில் அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைங்களை கத்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. எந்த பிள்ளையாக இருந்தான்னா, எஸ்தர் போய் 127 நாடு ஆளலையா? அப்படி வளர்த்தார்ல. நம்ம வளர்ப்பில் தான் இருக்குது. நம்ம வளர்க்கிற விதம். ஒரு பிள்ளையை கத்தர் கொடுக்கும் பொழுது, பையனோ அது பொம்பளை பிள்ளையோ, நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? ஒரு தரிசனத்தோட பிள்ளைகள் வளருங்க, ஒரு எதிர்பார்ப்போடு பிள்ளைகளை வளருங்க, ஒரு எஸ்தரை போல வளருங்க. அருமையானவர்களே, உங்கள் வளர்ச்சி, உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ப்பு ஒரு தெபோராரை போல வளருங்க. எஸ்தர்னா ஸ்டார், தெபோரால்னா தேனி. தேனி, மற்ற ஈக்கும் தேனீக்கும் வித்தியாசம் உண்டு. தேனியினுடைய வேலை தேனை எங்கேயோ போய் சேர்த்து சேர்த்து கூட்டுக்கு கொண்டு வரும். அது மாதிரி ஆத்துமாக்களை பிடிச்சு பிடிச்சு சபைக்குள்ளே கொண்டு வரணும், ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் தேனி. தேனி தேனை சேர்க்கும். பல பூவுகள், ஃப்ளவரை தேடி தேடி ஓடி ஓடி எடுத்து எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிற வேலை தேனியினுடைய வேலை. அது மாதிரி ஒரு தேனி கூட்டமாயிருங்க. மற்ற ஈய பாரு, அசிங்கத்தை போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், உருட்டிக்கிட்டு இருக்கோம். சில வண்டை பாரு, சில ஈய பாரு உருட்டிக்கிட்டு அங்கே கிடக்கும். அதல்ல, நீ ஒரு தேனியாக உன் பிள்ளைகளை உருவாக்கு, தெபோராலாக உருவாக்குங்க. எஸ்தர்னா ஸ்டார், ஒரு நட்சத்திரம். சினிமா நட்சத்திரம் இல்லை, இதெல்லாம் ஒரு கதைக்கும் உதவாது. இது ஆவிக்குரிய ஸ்டார். இது அநேகரை நீதிக்கு நேராய் நடத்துகிற நட்சத்திரம், கர்த்தருக்கு நேராய் நடத்துகிற நட்சத்திரம். எஸ்தரா உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்கள்.
உருவாக்குங்க. அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளையை மொர்தெகாய் வளர்க்குறாருங்க. ஒரு ஆர்ஃபன், அனாதை பிள்ளை, அப்பா அம்மாவே இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் சொந்தக்காரர் எடுத்து வளர்க்கிறார். எஸ்தராய் வளர்த்தார், ஸ்டாராய் வளர்த்தார், சொல்லி சொல்லி வளர்த்தார். கீழ்ப்படிந்தது. இன்னைக்கு பெற்றோருக்கே கீழ்ப்படியலையே, அப்பா அம்மா சொல்றது கீழ்ப்படிய மாட்டேங்குது பிள்ளைங்க. எப்படி வாழ்க்கை இருக்கும்? எங்கள் குமாரத்திகள் அரண்மனையிலே சித்திரம் தீர்த்த மூளைக்கல்லா இருக்கணுமா? அப்படித்தான் எஸ்தர் அரண்மனைக்கு போயிட்டாங்க பாருங்க. அரண்மனையில் போய் சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறி கடைசியில் பார்த்தீங்கன்னா வஸ்தியின் ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டான். எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. அந்த ராஜா ஆகாஸ்வேரு வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ராணி ஆக்கினார். 127 நாடுகள் எஸ்தரை பாராட்டுகிறது, புகழுகிறது. கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஒரு குலத்துக்கு, ஒரு இனத்துக்கு அருமையானவர்களை பெருமையை சேர்த்தால், யூத குலத்துக்கு, ஒரு துதிக்கிற கூட்டத்துக்கு, ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு இப்படி வாழணும் பிள்ளைகள். பார்த்தீங்களா? இது பாக்கியம். இதான் ஒரு பாக்கியம். பாக்கியம் உன் குமாரர், உன்னுடைய குமாரத்திகள். அடுத்து என்ன படித்தோம்? எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் நிரம்பும். இது ஒரு பாக்கியம். களஞ்சியம். அந்த காலத்தில் நெற்களஞ்சியம். நம்ம தஞ்சையை சொல்லுவாங்க நெற்களஞ்சியம். அடுத்து சொல்லுவாங்க ஒவ்வொரு வீடுகளிலும், நாங்கள்லாம் எங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த குருதுன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் நெல்லை போட்டு மொத்தமாக வைப்பாங்க. இன்னும் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு களத்தில் பெரிய வைக்க போகிற வச்சு அந்த வைக்கலுக்குள்ளே வந்து நெல் மூட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க. நெல் மூட்டையை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. வீடுகள் தோறும் பார்த்திங்கன்னா அந்த களஞ்சியத்தில் நெல்லை சேர்த்து வச்சு அப்படியே கீழே அந்த ஓட்டையில் எடுத்தோன்னே அப்படியே வரும். நெல் அவிப்பாங்க. இப்போல்லாம் அது போயிடுச்சு, இல்லை மாறி போயிடுச்சு. ஆகவே அவர் சொல்கிறாரு, எங்கள் களஞ்சியம் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாக எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும். நிரம்புதல், நிரப்பப்படுதல் எல்லாம் இருக்கும். நாட்கள் எப்படி இருக்கும்? இப்போல்லாம் காடுகளும் வயல்களும் பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. சனத்தொகை பெருகிடுச்சு. அந்த நாட்கள் அப்படி இல்லை. ஒரு பக்கம் கடலை வந்து குவிஞ்சு கிடக்கும், ஒரு பக்கம் துவரை அறுவடை செஞ்சு குவிஞ்சிருக்கும், எள்ளு ஒரு பக்கம் குவிஞ்சிருக்கும், தட்டப்பயிர் ஒரு பக்கம் குவிஞ்சிருக்கும். எப்படி சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாக வீடும் களஞ்சியமும் நிரம்பி இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது பாக்கியம், பாக்கியம். ஆகவே இப்பொழுது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாக எங்கள் களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது. இது ஒரு பாக்கியம். வாசிங்க பிரதர், அடுத்த வசனம். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எப்படி கிராமம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000 மாத்திரல 10,000 பழுகும். இது ஒரு பாக்கியம் இல்லையா? யாக்கோபுக்கு ஆடுகள் பழகிக்கிட்டே இருந்துச்சு, பெருகிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களாம் மெய்ப்பர்கள். அது மாதிரி அருமையானவர்களே, சபை நல்ல மந்தையை போல பழுகி பெருகணும். ஆத்துமாக்களால், ஜெபிக்கிறவர்களால், துதிக்கிறவர்களால், ஆராதிக்கிறவர்களால், கொடுக்கிறவர்களால், ஊழியம் செய்கிறவர்களால், ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாய், அன்புள்ளவர்களாய், நேசிக்கிறவர்களாய், பண்புள்ளவர்களாய் பெருகணும். சபையில் ஆத்துமாக்கள் மந்தையை போல பெருகணும். அவர் சொல்றார், எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000-10,000 என்ன செய்யுமா? பழுகும். பழுகுதல் வேணும் தெரியுமா? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்கும் பொழுது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் தெரியுமா? இன்னைக்கு பழுகுதலும் அநேகிட்ட கிடையாது, பெருகுதலும் கிடையாது, ஆண்டு கொள்ளுதலும் கிடையாது, இழந்துட்டாங்க. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த நாளிலே என்ன? பழுகும் பெருகும்
அடுத்து சத்துரு எங்கள் எருதுகள் பலத்தவை. பலத்தவைகளாய் இருக்கும். அடுத்து சொல்றார் பாரு, எருதுகள் மாடு எப்படி இருக்கும்? பலவீனமா இருக்காது, பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. ஆ. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. சத்துருவே எங்க ஊருக்கு வரமாட்டான், எங்க வீட்டுக்கு வரமாட்டான். சத்துரு உட்புக மாட்டான். இது பாக்கியம் இல்லையா? சாசு வந்துருச்சு பாஸ்டர், வீட்டுக்குள்ள வந்துருச்சு பாஸ்டர், கதவை தட்டுச்சு பாஸ்டர், பிரச்சனை பாஸ்டர். பிசாசு உன் வீட்டுக்குள்ள விட்டேன்னு வை, உனக்கு தான் வேதனை. பிசாசு வீட்டுக்குள்ள வர விடக்கூடாது, இடம் கொடுக்காதீங்க. சண்டை போட்டிங்கன்னா வருவான், அவன் அதைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். சண்டை போட்டிங்கன்னா வருவான், கசப்ப உண்டாக்குனா வந்துடுவான். அவனுக்கு இடமே இல்லை என்று சொல்லணும். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உங்க வீட்டில் அவனுக்கு இடமே இருக்கக்கூடாது. ஒரு முறை மலேசியா ஊழியத்துக்கு போன பொழுது ஒரு அம்மா 2 பிள்ளை, அந்த அம்மா அடிச்சு ஆட்டம், போக மாட்டேன். கத்தர் வெளிப்படுத்தினா, இவ பெட்ரூமுக்கு போய் ஜபி. நேராக பக்கத்து வீடு எடுத்துக்கிட்டு போனால் அந்த ரூமெல்லாம் கேவலமான போட்ட, சினிமா போட்ட, நிர்வாண போட்ட, ஒட்டி ஒட்டி இருக்குது. எல்லாம் பீங்க, எல்லாம் பிச்சு வெளியே போடு அப்படின்னு. அந்த பிசாசு, நான் இங்கே அவள்கிட்ட வந்தது இத்தனை இருந்ததுனால தான் வந்தேன், கிளம்புறேன், இனி இருக்க மாட்டேன்ட்டுச்சு. பார்த்தீங்களா? எல்லாம் பிச்சு தூக்கி போடணும்னு சாடி ஓடி விழுந்து ஓடியே போச்சு. அருமையானவர்களே, கவனமாக இருங்க. அவனுக்கு உரிய இடத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் கத்தருக்குரிய இடத்தை கொடுங்க. நல்ல ஜபம், துதி, பரிசுத்த வாழ்க்கை, இதில் நீங்கள் அர்ப்பணிங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க. சத்துரு உட்புக மாட்டான், உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாட்டான். உனக்குள்ளே எல்லாம் வந்துடுறான். ஜபிக்கிற நபருக்குள்ளே வரலாமா? ஜபிக்கிற நபருக்குள்ளே வரலாமா? வேதம் படிக்கிற நபருக்குள்ளே வரலாமா? ஞானஸ்தானம் எடுத்தவருக்கு வரலாமா? சபைக்கு வந்தவருக்கு வரலாமா? ஏன் வருது? ஓ வீட்டுக்குள்ளே வரும், உனக்குள்ளே வரும், ஆட்டும், நிம்மதியை கெடுக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும், கசப்பை விதைக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே புருஷன் மனைவி பேச்சுவார்த்தை இல்லைன்னா வார கணக்கில் மாத கணக்கில் உண்டாக்கிடுவான். ஜாக்கிரதை, ஒப்பரவாகிக்கோ. இல்லைன்னா அவன் வேற மாதிரியும் செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஒப்புரவாகுதலின் ஊழியம்தான் இது. புருஷ மனைவிக்குள்ள ஒப்புரவு தேவை, ஒப்புரவாகுதல் தேவை. சில குடும்பம் ஊழியமே செய்யும், ஊழியக்கார குடும்பம், ஊழியக்காரன் மனைவி டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால் இந்த சபையும் ஊழியத்திலும் ஒரு தெய்வீகத்தை பார்க்க முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பாக்கியமுள்ளவர்களாக இருக்கணுன்றேன். அதில் என்ன சொல்லுகிறது? சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரல். பார்த்தீங்களா? நம்ம இருக்கிற வீதி ஆசீர்வாதமாக இருக்க வேணாமா? நம்ம இருக்கிற தெரு ஆசீர்வாதமாக சொல்லணுயா. இந்த பாஸ்டர் இங்கே இருக்கிறார், இந்த விசுவாசிங்க இருக்கிறாங்க, இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க இங்கே இருக்கிறாங்க. அதனால இங்கே சண்டை சச்சரவே தெருவில் இல்லை. தெரு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது சொல்லணும். இந்த ஜெபாலயம் இந்த இடத்துல இருக்கிற இந்த பகுதிக்கே ஆசீர்வாதம், இந்த பகுதிக்கே மேன்மை. அருமையானவர்களே, ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வீட்டில் ஜபிக்கிறோம், சபையில் ஜபிக்கிறோம். இந்த தெருவுள்ளவர்கள்லாம் நல்லா இருக்கணும், ரட்சிப்பை பெறணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஜபிக்கணும். எங்கள் வீதிகளில் பேய் சொல்லணும், அந்த வீதியில் அவன் இருக்கிறான், அவன் வீடு இருக்குது, நான் அந்த பக்கமே போக மாட்டேன். ஒரு நேரம் ஒரு பிசாசு சொன்னது, தென்னூரில் பிரசித்தி பெற்ற அந்த ஏரியாவில் ஒரு அம்மாவுக்குள்ளே வந்துருச்சு. மெயின் வீதியில் தென்னூரில் வீடு, அவங்க வீடு. சபிக்க அறிஞ்ச அம்மா ஆடுதுவார், வாட்ட சட்டமாக இருக்குது, ரொம்ப எல்லாம் குறையே இல்லை, பழுதில்லாத ஒரு சகோதரி ஆடுது. நீ யாருன்னா அது சொல்லுது, அவன் ஏவி விட்டான், வந்தான், அவன் பிஸ்னஸ் ஒழிச்சு கட்ட வந்திருக்கிறேங்குது. பெரிய பிஸ்னஸ், அவங்க ஒழிச்சு கட்ட வந்திருக்கிறேன், இவளுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் உண்டாக்குறேன். யாருன்னா அதுன்னுச்சு. போ, நான் எப்படி போவேன், அனுப்பி விட்டான்ல, அதையும் கும்பிடுறான், கூட்டமாக கும்பிட்டுக்கிட்டு.
கடைசியில் வர்றே வா போவோம், எங்கே இருக்கேன், நான் அடுத்த தெருவில் இருக்கேன், அங்கே பக்கம்தான் இருக்கேன், வா கிளம்புன்னா அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ வந்தியன்னா நான் இடத்தையே மாற்ற வேண்டியிருக்குன்னுச்சு. அதுதான் என் கர்த்தருடைய பிள்ளை. நீ வந்தியன்னா நான் அவ்வளோ பேருக்கு முன்னே சொன்னிச்சு, நீ வந்தால் நான் வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டியிருக்கும், வராத நான் இப்போயே போயிடுறேன்ட்டுச்சு. வீதிகளில் நம்முடைய தெருக்களில் கூக்குரலை வரக்கூடாது. பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை. இந்த பாக்கி இந்த சீர் தான் வேணும். இப்போ நமக்கு நம்ம குடும்பத்துக்கு இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. நான் அநேக காரியங்களை வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு வசனம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அங்கே இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணுறாரு. சில சம்பவத்தை சொல்கிறாரு. சொன்ன பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறா பாருங்க. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னார். அவருடைய செய்தியை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, பல காரியத்தை கேட்ட அந்த அம்மா துள்றாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு வல்லமை, அவங்களுக்கு இருந்த ஒரு சந்தோஷத்தின் மிகுதி. அந்த அம்மா இயேசுவை பார்த்து சொல்றா, என்ன, உம்மை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது. சுமந்த கற்பம், இயேசுவை சுமந்த கற்பம் என்ன? மரியாளுடைய கற்பம். ஒரு நீதிமானை பெற்றெடுக்கிற தாய் பாக்கியம் உள்ளவர். ஒரு பரிசுத்தவானை பெற்றெடுக்கிற தாய் பாக்கியம் உள்ளவர். ஒரு ஊழியக்காரனை பெற்றெடுக்கிற தாய், பெற்றெடுத்த தாய் பாக்கியம் உள்ளவர். அவள் கற்பம், சுமந்த கற்பம். யோவான் சானகனை வயதான காலத்தில் சுமந்த கற்பம் எலிசபெத், எவ்வளவு பாக்கியம் உள்ளவர். அதுமா இயேசுவை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது. உங்க கற்பத்தில் உருவாகிற பிள்ளைகள்லாம் அன்னாள் கற்பத்தை, அன்னாளுடைய கற்பத்தில் உருவானவர் தான் சாமுவேல். எவ்வளவு பாக்கியம் அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்களா? ஆயிரமான மக்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமாய், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்களை ஆசீர்வதித்த ஒரு தெய்வம் அவர். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்னைக்கு ஆசீர்வாதம் பாருங்க. அருமையானவர்களே, எவ்வளவு ஆயிரமான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவங்க அம்மா சுமந்த அந்த கற்பத்தில் சுமந்தவர் எல்லாம் பாக்கியம் உள்ளவைகள், பாக்கியம் உள்ளவைகள். உங்க பிள்ளைகளை அப்படி வளருங்க. கட்டாயம் உங்களை புகழுவாங்க உங்க பிள்ளைகள் நிமித்தம். பிள்ளைகளின் பிள்ளை முதியோருக்கு கிரீடம். உங்க பிள்ளைகளின் நிமித்தம் உங்களை சொல்லுவாங்க. மரியாதை எங்கோ நின்றுக்கிட்டு இருப்பாங்க, இங்கே இருந்திருப்பாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ வை சுமந்த கற்பம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது, கொடுத்து வச்சது. நீ பாலுன்ற அந்த முளைகள் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. என்ன அருமை, விவரிக்க நேரமில்லை. காலவேளையில் அருமையானவர்களை, பாக்கியம், இதெல்லாம் ஒரு பாக்கியம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பாக்கியம், ஹாப்பினஸ், ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கை, அருமையான ஒரு தேசமே பாக்கியம் உள்ளதா மாறுது. அதை மாத்திரம் வாசிச்சுட்டு ஜெபிச்சிடலாம். நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ராஜா குலமகனுமாய், ராஜா குலமகனுமாய், பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல். நல்ல கவனிங்க. ராஜா குலமகனுமாய், பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல், பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்ணுகிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. எப்படி பாத்தீங்களா? ஒரு தேசமே பாக்கியம் உள்ளது. ராஜா குலமகனா இருக்கானா? ராஜா எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஒரு நாட்டை ஆளுகிறவங்க எப்படி இருக்கான்னு தெரியுமா? குலமகனா இருக்கணும். ரெண்டாவது, மந்திரிகள் பிரபுக்கள் வெறிக்கிறதற்காக உண்ணக்கூடாது. குடிக்கிறதும் வெறிக்கிறதும். எத்தனை பேர் அப்படி வாழ்றான்? அந்த நாடு உருப்பிடுமா? வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையிலே சாப்பிடணும் ஆகாரத்தை. உண்கிறவர்களுமாயிருக்கப்பட்ட தேசமே
நீ பாக்கியம் உள்ளது. நம்ம இந்தியாவை அப்படி கர்த்தர் ஆக்க ஜெபிப்போம், தமிழ்நாட்டை அப்படி ஆக்க ஜெபிப்போம். நம்ம தேசம் இப்படி இருக்கணும், ஒரு பாக்கியமுள்ள தேசமா இருக்கணும், ஒரு பாக்கியமுள்ள நாடா இருக்கணும். தமிழ்நாடு பாக்கியமுள்ள நாடு, இந்திய தேசம் பாக்கியமுள்ள தேசம். பலன் கொள்ளவர்களுமாய் இருக்கப்பட்ட இந்த தேசம்தான் ஆகவே பாக்கியமுள்ள தேசம். கர்த்தர் ஒரு நாட்கள் அதை செய்வார். முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம். இன்னைக்கு பாக்கியம், ஹாப்பினஸ், ஹாப்பினஸ். நம்ம குடும்பம் ஹாப்பியாக இருக்கணும், பிள்ளைங்க ஹாப்பியாக இருக்கணும். நம்ம வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், படிக்கிற பிள்ளைகள் படிப்பில், குடும்ப வாழ்க்கையில் ஹாப்பியாக இருங்க. அதை கெடுக்கிற சுய மாமிசத்துக்கு, பெருமைக்கு, தாழ்மையற்ற காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹாப்பி, அதுக்காக என்ன வேணாலும் உன்னை தாழ்த்திரு, ஹாப்பியாக இருக்கணும். இன்னொரு இடத்துல பவுல் சொன்னார், அப்போஸ்தலர் 20:35, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க, வாங்க கற்றுக்கொள்ளாதீங்க. கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, தான தர்மம் செய்ய கொடுங்க, திக்கற்றவர்களை ஆதரிங்க. இதெல்லாம் கொடுத்து 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 பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். கால வேளையிலே நாங்கள் ஒரு ஹாப்பினஸ்ஸாக, ஒரு பாக்கியம் பெற்றவர்களாய் எங்களை தெரிந்து கொண்டது ஒரு பாக்கியம். நாங்கள் உம்மை தெய்வமாக தெரிந்து கொண்டது ஒரு பாக்கியம். கர்த்தாவே, இவ்விதமான சீரை பெற்ற ஜனமாகிய நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த அனுபவங்களை எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதி. கர்த்தர் பலப்படுத்தும். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலே இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டாரும் இந்த வார்த்தைகளை கேட்டு பாக்கியம் உள்ளவர்களாய் இயேசுவின் நாமத்திலே மாறுவார்களாக. சிறுவேலே, நீ பாக்கியவான், ஏனென்றால் கர்த்தரால் நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம். அவனுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய், பட்டயமாய் வருகிறார். சத்துருக்களின் மேடுகளை உன்னை மிதிக்க வைக்கிறது ஒரு பாக்கியம். அனுபவத்தை எல்லாருக்கும் தான். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாள் தம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற வேலைகள், தொழில், பிரயாசங்கள் சகலவற்றும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். கிருபைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போராகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதாகாலமும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பிறந்த நாள் காணுகிற, திருமண நாள் காணுகிற ஒரு வீட்டாருக்காக ஜெயிப்போம். பிறந்த நாள் காணுகிற இந்த வருடம் ஆண்டவரே ஒரு ஹாப்பினஸ், அன்னை கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு பாக்கியம் பெற்றவர்களாய் இந்த வருஷத்திலே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் மற்றும் பிரயாசங்களிலும் எடுத்துக்கொள்ளும் காரியங்களிலும் நன்மையும் கிருபையும் கண்டு ஆண்டவரே பழுகி பெருகி ஆண்டவரே இவ்விதமான சீரோடு சிறப்போடு வாழுகிறதற்கு
இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளை காணுகிற நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை இந்த வருஷம் வெற்றி சிறக்க, பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே பிள்ளைகளை தொடர்ந்து வந்து பெற்று இந்த வருஷம் விசேஷ விதமாய் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நாங்கள் இவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் கரங்களை கூட்டி இந்த நாள் இவர்களுக்காக கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.